நீங்க பொறுப்பேற்று முதல்வராகி முதல் அரசு விழா வெளிப்படையாக மக்கள் முன்னாடி நடக்கக்கூடிய விழா. அந்த விழாவுல ஆங்கிலத்திற்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ் 2வது இடத்திற்கு வருது வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தமிழ் மொழி போயிடுச்சு. இப்ப ஏறத்தாழ நான் உறுதியா சொல்றேன், இன்னும் ஒரு இந்த நூற்றாண்டினுடைய இறுதி எடுத்துக்கங்களேன், 2026 இந்த 2100 வர்றதுக்குள்ள தமிழ் சுத்தமாவே காணா போயிடும். நான் இந்த சிங்கப்பெண் விழாவுல நடந்தது பாருங்க, அதுல எங்கேயுமே தமிழ் வாடையே இல்லைங்க. அது எல்லாமே வெள்ளைக்காரங்களுடைய உடை, வெள்ளைக்காரங்களுடைய இசை, வெள்ளைக்காரங்களுடைய இசை கருவிகள், வெள்ளைக்காரங்களுடைய டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ். எதுக்குங்க அது இங்க இப்போ என்ன அவசரம்? அது எதுக்கு இங்க கொண்டு வர்றீங்க? ஏன் ஒரு சிலம்பாட்டம் போட்டிருக்க முடியாதா? ஒரு பறையாட்டம் போட்டிருக்க முடியாதா? அது என்ன இந்த சிங்கப்பெண்ணுக்கும் அதுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லாம போயிடுமா? இல்ல அந்த பரேடுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம போயிடுமா? இந்த பரேடு நடத்தினாலே ஏங்க அந்த வெள்ளைக்கார இசை தான் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? புதிய அரசு வந்திருக்குது, புரட்சிகரமான சிந்தனை உள்ள அரசு அப்படின்னா இது எல்லாத்திலயுமே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும்ல. ஆனா அதை விட ரொம்ப கேவலமா இல்ல போயிருச்சு. இது சோசியல் மீடியா ஃபுல்லாவே பாரு, வெரி டிஃப்ரெண்ட் சீஃப் மினிஸ்டர், அவர் வண்டி ஓட்டுறாரு, அதை பண்றாரு, இதை பண்றாருன்றதுதான் போயிடுச்சு. இந்த சிங்கப்பெண்ணு காணா போயிட்டாங்க. பெரும்பாலானவங்களுடைய அந்த ஆடியன்ஸா வந்திருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இது எல்லாமே இந்த விஜய் அவரை பாக்குறது, அதை ஒட்டித்தான் அவங்களுடைய கவனம் பூராமே இருந்தது. அதை நீங்க அந்த விஷுவல் நீங்க கீழே அப்சர்வ் பண்ணுங்களேன். அதுல மத்தபடி அங்க விழாவுல என்ன நடக்குது, இது எதுக்காக இந்த விழா அப்படின்றத பத்தியே யாருமே பெருசா பொருட்படுத்தல. அந்த FDFS சிண்ட்ரம் அது அப்படியே கேரி ஓவர் ஆகுது. பங்கெடுத்துக்கிறவங்க அவங்களுடைய மெயின் ப்ரீ ஆக்குபேஷன் ஒரு சூப்பரா ஒரு ரீல்ஸை போட்டணும், ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டணும், அல்லது ஒரு கிளிக் பண்ணிக்கணும், ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். அப்படி அந்த இதுதான் இன்னும் இன்னைக்கு வரைக்குமே கண்டினியூ ஆகுது. இது மாறிட்டா விஜய்க்கு நல்லது, இந்த ஆட்சிக்கு அது நல்லது. அப்படி இல்லாட்டினா இது தொடருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தொடரும் போது அது கெட்ட பேரை தான் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைய முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறாரு. அவர் பிரச்சாரத்திலேயே வாக்குறுதியாவும் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி சிங்கப்பெண் அதிரடி படை தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சராக பதவியேற்ற பொறுப்பேற்ற உடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படைக்கு தான். ஆனா தொடங்குறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு. ஏற்கனவே கடந்த வாரமே இது தொடங்கி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு. ஆனா தொடங்கி வைக்கல. இதற்கிடையில தான் இப்ப அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை தொடங்கி வச்சிருக்கிறாரு. இந்த தொடக்க விழா எப்படி இருந்துச்சு, அந்த நிகழ்ச்சி நடந்த விதம், முதலமைச்சர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத நம்ம பாத்துடலாம்ப்பா. முதல்ல அந்த நிகழ்ச்சி நடந்த விதம் எப்படிப்பா இருந்துச்சு? நிகழ்ச்சி நடந்த விதம் அப்படின்னு நீங்க பொதுவா கேட்டீங்க அப்படின்னா, ஓவராலா பார்க்கும்போது ஒரு பரவாயில்ல, ஒரு முதல் நிகழ்ச்சி இல்லையா, முதல் பொது நிகழ்ச்சி, அரசு விழா அப்படின்னு நடந்தது. அதனால முதல் நிகழ்ச்சி அப்படின்றதுனால சில குறைகள் எல்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா இந்த விழா ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல ஸ்பெசிபிக்கா ஏதாவது ஒரு சில அம்சங்கள் கோடிட்டு காட்டலாம் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசலாம். ஓவராலா பார்க்கும்போது ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல முதல்ல இந்த தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட விதம் அப்படிங்கறத முதல்ல எடுத்துக்கோங்க. அந்த நிகழ்ச்சியில பெரும்பாலும் அந்த ஆங்கர் பண்ணவங்க ஆங்கிலத்துலதான் பேசினாங்க, தமிழையும் அடுத்தடுத்து பேசினாங்க. ஆனா முக்கியத்துவம்ங்கிறது ஆங்கிலத்துக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏஐ போலி காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அந்த டீசர்ல கூட நிறைய தமிழ்ல மிஸ்டேக் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறது அதுல இடம் பெற்றிருக்குது. அந்த ஆளுங்கிற இடத்துல தமிழா தப்பா எழுத்துக்கள்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு அப்படிங்கறதையும் இந்த வாய்ப்பே வெல்லும் அப்படிங்கறதுலயுமே அந்த தப்பு இடம் பெற்றிருந்துச்சு. அந்த தமிழுக்கான முக்கியத்துவம் இந்த நிகழ்ச்சியில குறைவாக இருந்ததா பார்க்க முடிஞ்சுலப்பா. ஆமா, அதனால கரெக்டா பாயிண்ட் எல்லாத்தையுமே நீங்க ஒன்னொன்னா பார்த்து சொல்லிட்டீங்க. ஒரு சிங்கப்பெண் மாதிரி நீங்க ஒரு அந்த விழாவில் இருந்த அந்த தமிழை பொறுத்த மட்டும் இருந்த குறைகள் எல்லாம் சுட்டி காட்டி இருக்கிறீங்க. அது முழுக்க நானும் உடன்படுறேன். இதுல அந்த இண்டிவிஜுவலா சின்ன சின்ன தவறுகள் அப்படின்றத விட இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த ஆட்டிடியூடு. இந்த விழாவிற்கு
யார் பொறுப்பாக இருந்தா, யார் இத ஆர்கனைஸ் பண்ணா, இதுக்கு பின்னாடி இருந்த அந்த அரசு அதிகாரிகள் அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்களுக்கு தமிழ் தெரியுமா, தமிழ் பண்பாடை பற்றி தெரியுமா, இந்த சிங்கப்பெண் அப்படின்னா அது எதுக்கு என்ன வருன்றதெல்லாம் தெரியுமா அப்படின்றத நம்ம கணக்குல எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே நீங்க அந்த விழா இதுல பாருங்க, மேடையில இருந்தவங்களும் சரி, இதுல முக்கியமான இடங்கள் அந்த ஐபிஎஸ், பெரும்பாலும் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருந்து வடக்க இருந்து வந்தவங்களா இருக்கிறாங்க. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம பாக்குறோம். அவங்களுக்கு வந்து 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 இங்க தமிழை கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிறாங்க. மற்றபடி பார்த்தோம்னா அவங்க பெரும்பாலும் இந்திய சரளமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. தமிழ்ல வந்து ஆங்கிலத்துல எழுதி டிரான்ஸ்லிட்டரேட் பண்ணி வாசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த அரசு அதிகாரிகள் பொதுவாக வந்து காம்பியர் பண்ற இதுல எல்லாம். அதனால நீங்க இந்த விழாவை நடந்த விதத்தை பார்த்தோம்னா, அந்த காம்பியர் பண்ணாங்கல்ல அந்த ஆங்கர்ஸ் 2 பேரு, அதுல அதிகமாக ஆங்கிலம் தான் நம்ம கேட்க முடிஞ்சது. அந்த காம்பியர் பண்ண அந்த உரையில ஒரு நிகழ்ச்சி நிரல்ல நடத்தக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த உரையில நம்ம கேட்டது வந்து பெரும்பாலும் ஆங்கிலம். தமிழ்ல சொல்லி நமக்கு ஆடியன்ஸுக்கே கேக்குது. மைக்ல சொல்றாரு ஒருத்தர், அந்த இது தமிழ்ல சொல்லுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அப்புறமா தமிழ்ல வந்து அந்த காமெண்ட்ரி, ஒரு இன்ட்ரோ, அந்த இதை சொல்றாங்க. இப்போ இந்த ஆங்கர்ஸ்லயே ப்ரிஃபரன்ஸ் அது வந்து ஆங்கிலத்துல சொல்றவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. இங்கிலீஷ்ல அதான் பெரும்பாலும் நம்ம காதுல ஒலித்தது அந்த விழாவில் ஆங்கிலம். தமிழை விட ஆங்கிலம் அதிகமான நேரம் ஒலிக்குது. அப்புறம் நீங்க சுட்டிக்காட்டினது மாதிரி அந்த எழுத்து பிழைகள் இருந்தது. இந்த எழுத்து பிழைகளை நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாம், இல்ல அது ஒரு சீரியஸான கவனக்குறைவு. அது வந்து எப்படி ஒரு தமிழக அரசை பற்றி சொல்லும் போது அதுல எப்படி மிஸ்டேக் வர முடியும் அப்படின்னு சீரியஸான ஒரு கேள்வியாகவும் நம்ம எடுக்க முடியும். இதுல அந்த பங்கு பெற்ற அந்த பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த இதுல ஐபிஎஸ் அவங்க எல்லாமே தமிழ்ல விட ஆங்கிலமோ அல்லது இந்தியோ தெரிந்தவர்களாக அதுல சரளமாக பேசக்கூடிய புழங்கக்கூடியவங்களாக இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இந்த விழாவை எடுத்துக்கீங்களேன், உதாரணமா இதுல இங்கிலீஷுக்கு பதிலாக ஹிந்தியில இருந்திருந்தாலுமே ஹிந்தியில அந்த காமெண்ட்ரிஸ் எல்லாமே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன டிஃபரன்ஸ் இருந்திருக்க போகுது? என்ன டிஃபரன்ஸ் இருந்திருக்கும்? நம்மளுக்கு புரிஞ்சிருக்காதுல. இப்ப இங்கிலீஷ் மட்டும் பெருசா புரிஞ்சிருச்சா என்ன? இல்லைங்க, தமிழ்நாட்டுல ஒரு விழா நடக்கிறீங்க, அது ஒரு தமிழ்நாடு அரசு நீங்க பொறுப்பேற்று முதல்வராகி முதல் அரசு விழா, வெளிப்படையாக மக்கள் முன்னாடி நடக்கக்கூடிய விழா. அந்த விழாவுல ஆங்கிலத்திற்கு முன்னுரிமை கொடுத்து தமிழ் 2வது இடத்திற்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழினுடைய நிலை என்ன அப்படின்றது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கு. அதாவது தமிழ் தங்கிலீஷ் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, ஆங்கிலம் இல்லாம தமிழ் இல்ல. இப்ப இங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஆங்கிலத்திற்கு 2வது கீழ்நிலையில தமிழ் கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு செகண்டரி பொசிஷனுக்கு தமிழ் வந்துருச்சு. அரசு விழாவிலே அதிகாரப்பூர்வமா நடக்கிற விழாவிலேயே முக்கியத்துவத்தை பொறுத்த மட்டும் இது 2வது நிலைக்கு வந்துருச்சு. கலப்பு மட்டும் இல்ல, கலப்பு அதிகமாக இருக்கு. இப்ப இதுல என்ன, இப்ப நம்ம பண்பாடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எங்க தலைமுறை, என்னுடைய வயசுல பார்த்தோம்னா தமிழ் நல்லா இருந்துச்சு, ஆங்கிலம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், வடமொழி சொற்கள் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருக்கும். உங்க தலைமுறை எடுத்துக்கோங்க, இந்த சிங்கப்பெண் தலைமுறை, நீங்க பேசக்கூடிய தமிழ்ல பாருங்க, ஆங்கிலம் ஆல்மோஸ்ட் 50-50 இருக்கு. 50% தமிழ், 50% இங்கிலீஷ், அப்படி ஆகி போயிடுச்சு. சிலதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பேசுற அந்த சென்டென்ஸ்ல இங்கிலீஷ் தான் இருக்கும், இடையில வந்து அந்த பண்ணி அந்த மாதிரி இடையில வார்த்தைகள் மட்டும் தமிழ் மாதிரி இருக்கும், மீதி எல்லாமே இங்கிலீஷா இருக்கும். அப்புறம் இந்த நுனி நாக்குல இங்கிலீஷ்ல பேசுறவங்க பேசக்கூடிய அந்த தமிழ் இருக்கு. இது உங்க தலைமுறை. இப்போ அடுத்து உங்க பையன் ஜீவன் தலைமுறை எடுத்துக்கங்க, அவங்களுக்கு தமிழை இல்ல, அவங்க எல்லாருமே தமிழ் மிக குறைவாக இருக்கக்கூடிய, ஆங்கிலம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மொழி. அந்த மொழியில தமிழுக்கு இடமே இல்லை. இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை வருது பாத்தீங்களா, ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா,
ஜென் பீட்டா வரும்போது அங்க தமிழே இருக்காது. அடுத்து அதுதான் ஜென் இதுக்கு ஒரு பீட்டா உதாரணம் சொல்றேன்ப்பா. சொல்லுங்க. பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்காக போறேன். ஒரு 4, 5 ஸ்கூல்ல என்கொயரி பண்ணேன். அப்ப வந்து ஒரு ஸ்கூல்ல போனா தமிழ் புக்கே இல்லப்பா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது பெரிய ஒரு பிராண்டான ஒரு ஸ்கூல் தான். பிளே ஸ்கூலு. அங்க வந்து தமிழுக்கான புக்கே இல்ல. ஹிந்தி இருக்குது. எல்லா புக்குமே இருக்குது. பெருசு பெருசா வச்சிருக்காங்க. ஆனா எங்கங்க தமிழ் புக் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்லங்க இது வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கிறதுனால ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜ்க்காக தனித்தனியா புக் வைக்க மாட்டோம். நாங்க நோட்ல எழுதி சொல்லி கொடுப்போம். அப்படின்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு முடிவு அந்த ஸ்கூலுக்கு எக்காரணத்தை மட்டும் போகவே கூடாது. ஆனா ஹிந்திக்கு வந்து இப்பயே புக் வச்சிருக்காங்க எல்கேஜிக்கு. அதான் பாருங்க. அது தமிழ்நாட்டு தானே, நீங்க சொல்ற தமிழ்நாட்டுல தானே இருக்கு. இருக்குது. இப்போ அடுத்த தலைமுறை கரெக்டா சொல்றீங்க. அதுதான் தமிழினுடைய நிலைமை. இந்த தமிழ் இனி மெல்ல சாகும் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா? தமிழ் மெல்ல சாகுதோ இல்லையோ, தமிழ் வந்து உருமாறிடுச்சு. பயங்கரமா உருமாறிடுச்சு இந்த தலைமுறையில. நீ அடுத்து வரக்கூடிய தலைமுறையில தமிழ் இல்லாம போயிடும். தமிழ் கொஞ்சம் இருக்கக்கூடிய வேற ஒரு மொழி, அது ஆங்கிலம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஹிந்தி கூட வந்துடும். மற்ற வெளிநாட்டு மொழிகள் எல்லாமே கூட இந்த கார்ட்டூன்ஸ்ல என்னென்ன மொழிகள் எல்லாம் இருக்கோ, உங்க அந்தந்த வீட்டுல பசங்க என்ன மொழி படங்கள் எல்லாம் பாக்குறாங்களோ அது எல்லாமே கலந்து கட்டிய ஒரு மொழியாக வரும். அதனால தமிழ் மொழி போயிடுச்சு. இப்ப ஏறத்தாழ நான் உறுதியா சொல்றேன், இன்னும் ஒரு இந்த நூற்றாண்டினுடைய இறுதி எடுத்துக்கங்களேன், 2026, இந்த 2100 வர்றதுக்குள்ள தமிழ் சுத்தமாவே காணா போயிடும். அது வந்து ஒரு எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். அது ஒரு அழிவில் இருக்கக்கூடிய ஒரு மொழி. இப்பவே அந்த லிஸ்ட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தமிழ். இந்த நூற்றாண்டினுடைய இறுதி வரும்போது தமிழும் முடிஞ்சிடும். வேற மொழி இருக்கும். அதுல 1-2 தமிழ் வார்த்தைகள் இருக்கும். இப்ப எப்படி அந்த ஆங்கிலத்துல தமிழ் வார்த்தைகள் இருக்கு அப்படின்ட்டு 1-2 வார்த்தைகளை சொல்றாங்க தெரியுமா? அந்த சமஸ்கிருதத்துல தமிழ் வார்த்தை இருக்குதுன்ட்டு. அந்த மாதிரி இந்த ஜென் காமா பேசக்கூடிய அந்த மொழியில பாத்தியா இதெல்லாம் தமிழ் வார்த்தைடா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்றது மாதிரி இருக்கும். அந்த அளவுலதான் தமிழ் இருக்க போகுது. அதை நோக்கிதான் தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு. அத நம்ம அதை பார்த்து வருத்தப்படணும்னு பண்ணணுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மொழிகள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். சாகாவரம் பெற்ற மொழின்னு எதுவுமே கிடையாது. அதனால தமிழ் இறந்துச்சுனாக்க இறந்துட்டு போகட்டுமே. தமிழ் இறக்குறதுல பிரச்சனை இல்லை. தமிழ் இன்றைக்கு தமிழர்களாக இருக்கக்கூடியவங்க வாழணும், மனிதர்கள் வாழணும், அதுதான் முக்கியம். அந்த இதெல்லாம் இப்ப இந்த தமிழை பற்றி பேசின இந்த விழாவில் தமிழ் இன்றைக்கு சூழ்நிலை அந்த விழாவை பொறுத்த மட்டும் இல்ல 2வது நிலையில தான் இருக்கு. ஒரு சப்பார்டினேட்டா ஆக்கப்பட்டிருக்குது. ஆங்கிலம் பிரிடாமினன்டா இருக்கு. அதுக்கு காரணம் இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணவங்க ஆங்கிலத்துல பரிச்சயம் அதிகமாக உள்ளவங்களாக இருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால இதுல என்ன யாரை குறை சொல்றது, எப்படி குறை சொல்றதுன்னு தெரியல. பட் அந்த ட்ரெண்ட் என்னவாக இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப சுட்டி காட்டி இருக்கிறேன். அதுதான் நிலவரம். அதாவது irrespective ஆஃப் திஸ், அது பாருங்க ஆங்கிலம் தான் அப்படியே வருது. அதாவது இந்த விழாவுல தமிழுக்கு கொடுத்த இடத்தை அது இல்லாம பொதுவாகவே இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழர்கள் மத்தியில தமிழ் எந்த நிலையில இருக்கு, எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, தமிழினுடைய எதிர்காலம் இந்த தமிழ்நாட்டுல எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம சொல்லி இருக்கிறோம். அடுத்தபடியா இந்த விழாவுல நடந்த அந்த கலை நிகழ்ச்சிகள்ப்பா, முதலமைச்சர் நடித்த படங்களுடைய இசைகள்லாம் வந்து வாசிக்கப்பட்டுச்சு. அந்த கலை நிகழ்ச்சிகள் பற்றி சொல்லிருங்கப்பா. ஆமா, கலை நிகழ்ச்சி எல்லாமே நல்லா சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஓகேயா இருந்துச்சு. அதாவது ப்ரொஃபஷனலா பார்க்கும்போது ரொம்ப பக்காவா இல்ல, ஓகேயா இருந்தது. ரொம்ப ஆமட்டரிஸாவும் இல்ல, ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனலாவும் இல்ல. அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து மிஸ் ஆயிருந்துச்சு. மற்றபடி என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இது சிங்கப்பெண் அவங்களை பற்றிய அதை லான்ச் பண்ற ஒரு விழா. அடுத்து இந்த சிங்கப்பெண் லான்ச் பண்ற இந்த விழா தமிழ்நாட்டுல நடக்குது. இந்த தமிழ்நாடு கலைகளுக்கு பெயர் போன ஒரு நாடு.
இங்க இருக்கக்கூடிய அந்த கலைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கங்களேன். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த வீரத்தை பற்றி பேசும்போது வீர விளையாட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை விளையாட்டு இருக்கு. சிலம்பம் உதாரணமா, அந்த சிலம்பத்திற்கு இணையா நீங்க எந்த விளையாட்டை நீங்க சொல்ல முடியும்? இல்ல அது மாதிரி சிலம்பம் இருக்கு. இன்னும் போயிட்டீங்கன்னா நிறைய இந்த சிலம்பத்தை மாதிரியே வீர விளையாட்டுகள், இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு நம்ம தமிழ் பண்பாட்டுல. அப்படி இல்லப்பா நளினமாக ஒரு இது வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம நாட்டுல இருக்கு. இல்ல ஒரு மியூசிக்கா ஒரு இது குத்தாட்டம் போடுறது மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு இப்ப இசை கருவிகள் இருக்கு. நாட்டிய வடிவங்கள் இருக்கு, பாட்டு இருக்கு, டான்ஸும் இருக்கு தமிழ்ல. ஆனா அந்த விழாவுல நான் இந்த சிங்கப்பெண் விழாவுல நடந்தது பாருங்க, அதுல எங்கேயுமே தமிழ் வாடையே இல்லைங்க. அது எல்லாமே வெள்ளைக்காரங்களுடைய உடை, வெள்ளைக்காரங்களுடைய இசை, வெள்ளைக்காரங்களுடைய இசை கருவிகள், வெள்ளைக்காரங்களுடைய டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ். எதுக்குங்க அது இங்க இப்போ என்ன அவசரம்? அது எதுக்கு இங்க கொண்டு வர்றீங்க? ஏன் ஒரு சிலம்பாட்டம் போட்டிருக்க முடியாதா? ஒரு பறையாட்டம் போட்டிருக்க முடியாதா? அது என்ன இந்த சிங்கப்பெண்ணுக்கும் அதுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லாம போயிடுமா? இல்ல அந்த பரேடுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாம போயிடுமா? இந்த பரேடு நடத்தினாலே ஏங்க அந்த வெள்ளைக்கார இசை தான் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? புதிய அரசு வந்திருக்குது, புரட்சிகரமான சிந்தனை உள்ள அரசு அப்படின்னா இது எல்லாத்திலயுமே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும்ல. ஆனா அதை விட ரொம்ப கேவலமா இல்ல போயிருச்சு இது. சாதாரணமா இதுல இந்த விழாவுல நீங்க பாருங்க, தமிழ் வாடையே இல்ல அந்த என்டர்டெயின்மெண்ட்ல. இல்ல மன்னிச்சுக்கணும், தமிழ் வாடை இல்லைன்னு இல்ல, இருந்துச்சு. அந்த விஜய் நடிச்ச நடிகர் விஜயினுடைய படத்துல வந்து அந்த பாட்டை வந்து வாசிச்சாங்க. அது ஒண்ணுதான் தமிழ் வாடங்க. அதனால தமிழ் வாடை இருந்துச்சு. மற்றபடி மீதி எல்லாமே அந்த தமிழுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. அதுவுமே கூட அந்த முதல்வரை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மியூசிக்கை போட்டு அந்த பாட்டை அதை வாசித்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல இது இப்படியே போனா அதான் நான் முதல்ல சொன்னது, தமிழ் மொழி மட்டும் இல்லைங்க, தமிழ் பண்பாடுமே சுத்தரவா போயிடும். இந்த நூற்றாண்டினுடைய இறுதியில நீங்க பாருங்க, தமிழ் நாடுனே ஒண்ணு இருக்காது. சொல்ல போனா தமிழ் மொழி மட்டும் இல்ல, தமிழ் பண்பாடுன்னு மட்டும் இல்ல, தமிழ் நாடுனே ஒண்ணு இருக்குமா அப்படின்றதே சந்தேகம்தான். இந்த தமிழ்நாடுன்னு போற போக்குல எல்லாமே ஒரே பாரத பெருங்கண்டத்தினுடைய பாரத நாட்டினுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஆகி போயிடும். அடுத்து என்ன, எல்லாமே ரீஆர்கனைஸ் ஆயிடும். சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் போயிடும். ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாகனத்தை வந்து முதல்வர் விஜய் வந்து ஓட்டுவாரு, ஒரு ரவுண்டு சுத்திட்டு வந்து கொடுப்பாரு. அது சுவாரஸ்யமா எல்லாத்தையுமே நியூஸ் செய்திகள் எல்லாத்தையுமே அதை வந்து நல்லா போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த அவருடைய செயல் ஏற்கனவே தலைமைச் செயலகத்துல இதே மாதிரி ஒரு நிகழ்வுலயே அவர் வண்டியை வந்து ஓட்டுவாரு. இப்ப இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்கவிழால அந்த வண்டியை வந்து ஓட்டி இருக்கிறாரு. ஆமா, அவரு நல்லா வண்டி ஓட்டுவாரு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு தடவை ஓட்டி காட்டிட்டாரு, திரும்ப ஓட்டணும்ன்ற அவசியம் இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா முதல்வர் செஸ் எல்லாம் விளையாடுவாரு அப்படின்ற அதை வேற டெமோ பண்ணி காட்டிட்டாங்க. அப்புறம் முதல்வருக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்ட்டு அவரை பற்றி வெளிப்படுத்துறதுக்கு ஓகே, அதுக்கு தனியா ஒரு விழாவை வச்சுக்கலாம். முதல்வருடைய பல்வேறு பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு த மல்டி ஃபேசட்டட் அந்த பர்சனாலிட்டி ஆஃப் அவர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியா அவருக்கு ஒரு விழா வச்சு நம்ம கொண்டாடலாம். ஆனா இந்த விழா சிங்கப்பெண் விழா நடத்துறோம் அப்படின்னா அந்த லான்ச் தொடக்க விழாவுல அதுக்கு முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்? சிங்கத்துக்கு கொடுக்கணும், சிங்கமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும், பெண் படைக்கு கொடுக்கணும். அந்த படையினுடைய நோக்கம் என்ன, அது எப்படி செயல்பட போகுது அப்படின்றது அதைத்தானே முன்னிறுத்தணும். அதுதான் அந்த விழாவினுடைய நோக்கமாக இருக்கணும். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுதான் அந்த விழாவினுடைய வெற்றியாக அமைய முடியும். அப்படி இல்லாம நீங்க பாருங்க, இதுல முதல்வரவே வண்டி ஓட்டுனாரு அப்படின்னு உடனே அந்த இன்னைக்கு பூரா நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த சோசியல் மீடியா ஃபுல்லாவே பாரு வெரி டிஃப்ரெண்ட் சீஃப் மினிஸ்டர், அவர் வந்து வண்டி ஓட்டுறாரு, அதை பண்றாரு இதை பண்றாருன்றதுதான் போயிடுச்சு. இந்த சிங்கப்பெண்ணு காண போயிட்டாங்க. இந்த விழாவை பற்றி பேசுறதுக்கு பதிலா, சிங்கப்பெண்ணை பற்றி பேசுறதுக்கு பதிலா அதுக்கு இவ்வளவு அலோகேட் பண்ணிருக்கிறாரு, 2500 பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்ற விஷயத்தை பத்தி எல்லாம் எவனுமே பேசல. ஆனா அதுக்கு பதிலா இவர் வண்டி ஓட்டுனதை பத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி இது வந்து பாருங்க மக்களுடைய கவனத்தை
பராக்கு பாக்குறது மாதிரி சிதறடிக்க விட்டுட்டாங்க. அது இந்த விழாவினுடைய அந்த உன்னதமான முக்கியமான அந்த நோக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம அதுல இருந்து கவனம் சிதறிடுது பாத்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டண்ட் எல்லாமே ஷோவா ரீல்ஸா அதுக்கு அந்த இதுக்கான இதுவா தான் கணிக்கப்படும், அப்படிதான் மக்கள் எடுத்துக்கிடுவாங்க. ரசிகர்களுக்கு இது ஓகே, அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு அத பாரு நம்ம முதல்வர் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்றது பாசிட்டிவா பார்த்து செலிப்ரேட் பண்றதுக்கு ஓகேயா இருக்கும். ஆனா இந்த விழா எதுக்காக நடத்தப்பட்டது அப்படின்றத வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். இதை தவிர்த்து இருந்திருக்கணும். அதே மாதிரிதான் பாருங்களேன், அந்த இதுக்காகவே அந்த ஒரு வண்டியை நிறுத்தி அதுக்குள்ள வண்டியை சுத்த விட்டு அதுக்குள்ள டிரைவரை உட்கார வச்சு பாவம் அந்த டிரைவர் எப்படி கண்டினியூஸா மணிக்கணக்கில் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகுங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ஹியூமன் இல்லையா, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் மாதிரி தானே ஆகுது. இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டா அந்த ஸ்டண்ட்ஸை தவிர்த்து இருந்தா இந்த விழா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். அந்த செய்தி வந்து இன்னும் பவர்ஃபுல்லா போய் சேர்ந்திருக்கும். அதேபடி இது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து பங்கேற்கிறதுக்காக 1200 தாவேக்கனவருக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருந்துச்சு. ஏற்கனவே வந்து நம்ம தலைமைச் செயலகத்துல முதல்வர் வந்து இது ஆய்வு பண்ண போறாரு அப்படிங்கிறப்போ ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. அரசு அதிகாரிகள் பொதுமக்கள்லாம் வந்து இருந்தாங்க. அதே போல இந்த அரசு நிகழ்ச்சியில வந்து 1200 தாவேக்காவினருக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டதுங்கிறத எப்படி பாக்குறீங்கப்பா? அவங்க தாவிகா அந்த அனுமதி பெற்று தாவிகாவினர் வந்தாங்க இல்லையா, அந்த 1200 பேரும் விழாவை பார்த்து ரசிச்சிருப்பாங்க. விழாவை பார்க்கறத விட அவங்களுடைய அந்த கனவு நாயகன் அவரு விஜய பார்த்ததுல அப்படி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இதுல அந்த விழா நடந்ததுல இருந்து அந்த அந்த லைவ் டெலிகாஸ்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலானவங்களுடைய அந்த ஆடியன்ஸா வந்திருந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இது எல்லாமே இந்த விஜய் அவரை பாக்குறது அதை ஒட்டித்தான் அவங்களுடைய கவனம் பூராமே இருந்தது. அது நீங்க அந்த விஷுவல் நீங்க கீழே அப்சர்வ் பண்ணுங்களேன். அதுல மத்தபடி அங்க விழாவுல என்ன நடக்குது, இது எதுக்காக இந்த விழா அப்படின்றத பத்தியே யாருமே பெருசா பொருட்படுத்தல. விஜய் அவ்வளவுதான், அதான் போக்கஸ். அதை ஒட்டி உடனே அதை பார்த்துக்கிட்டு எல்லாமே மொபைல்ல தான் வச்சிருக்கிறாங்க, உடனே மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க, இதை பண்ணிக்கிறாங்க. அப்படித்தான் நடந்துகிட்டு இருந்தே தவிர விழாவுல நடக்கக்கூடியது அதுல யாருமே முழுசா ஈடுபடல. இது ஒரு அப்சர்வேஷன். அடுத்து இந்த இந்த தாவிகா கட்சிக்காரவங்க வந்தது ஏன் வந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது திமுக ப்ரோக்ராம் நடக்குதுன்னா திமுக கட்சிக்காரவங்க எல்லாம் வரமாட்டாங்களா? ஏதாவது ஒரு அரசு விழா நடக்கும்போது பொதுமக்கள் அப்படின்ட்டு யார் வருவா? இப்ப ஒரு ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரியா இருக்கும்போது செலக்ட் பண்ணி தான் நீங்க கொடுக்கணும், அழைக்கணும். அது பெரும்பாலும் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. திமுகனா திமுக, அதிமுகனா அதிமுக, இப்ப தாவிகானா தாவிகா வந்திருக்கிறாங்க. அது ஓகே, அது குறை சொல்றது மாதிரி ஒண்ணு இல்லை. ஆனா நான் அதை தாண்டி வேற என்ன பாக்குறேன் அப்படின்னா, இந்த ஒரு மாதமாக இந்த தாவிகா ஆட்சி எப்படி நடந்துகிட்டு வருது, அந்த அமைச்சர்கள் எப்படி செயல்படுறாங்க, முதலமைச்சர் எப்படி செயல்படுறாரு அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் பிரச்சார சூழல்ல தாவேகா அந்த ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்ததோ அந்த ஸ்ட்ராட்டஜி அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரைப்பட ஹீரோவா விஜய் இருக்கும்போது அந்த படம் ரிலீஸை ஒட்டி அந்த அவருடைய ரசிகர்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததோ, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருப்பாங்க, அப்புறம் அதுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு எப்படி இருப்பாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ FDFSக்கு அது எப்படி இருப்பாங்க அப்படின்ற அந்த அந்த பிஹேவியர் இருக்குது இல்லையா, அது அப்புறம் பிரச்சாரத்தின் போது நடந்த விதம், அப்புறம் இப்ப ஆட்சிக்கு வந்த பிற்பாடு இப்போ இந்த ஒரு மாதமாக நடந்தது. இதெல்லாம் 3 ஃபேஸஸ் இருக்குது. இந்த 3 ஃபேஸையும் நம்ம அப்ஜெக்டிவா பார்த்தோம்னா ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ அப்படி பார்த்தோம்னா அது ட்ரோன் ஷாட் மாதிரி இது 3ஐயும் எடுத்து பாருங்களேன். பார்த்தா ஒரு கண்டினியூட்டி இருப்பதை பார்ப்பீங்க. அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன்ல ஒரு FDFSக்கு எப்படி பிஹேவ் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் பிரச்சாரத்தின் போது விஜய் பங்கெடுத்துக்கக்கூடிய அந்த கூட்டமும் இருக்கும். ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். படம் ரிலீஸ்ல தியேட்டர்ல எப்படி நடந்துக்குவாங்களோ அதே மாதிரி தான் அவர் பிரச்சாரம் பண்ற அந்த இடத்துல இருக்கும். இப்போ அதே ட்ரெண்ட் தான் கொஞ்சம் சப்டியூடா மெல்லோடா
இப்போ வந்து கண்டினியூ ஆயிருக்கு. இப்போ விஜய் பங்கெடுத்துக்கக்கூடிய இந்த திருச்சியில நடந்த அந்த கூட்டத்தை எடுத்துக்கங்க. அங்க இருந்தது. அதே மாரி இப்போ இந்த கூட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய அரசு சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகள், அந்த அலுவலர்கள் அவங்கலாம் இருந்ததுனால, இவங்க கொஞ்சம் மைனாரிட்டியா இருந்ததுனால, கொஞ்சம் அடக்கி வாசிச்சது மாரி இருந்தது. பட் ஆனா அந்த எஃப்டிஎஃப்எஸ் சிண்ட்ரம் அது அப்படியே கேரி ஓவர் ஆகுது. இத அந்த அப்புறம் என்னன்னா, அந்த இன்ஸ்டன்டேனியஸா ரீல்ஸ் போடுறது. இதுல விஜய் பேசும்போது அத சொல்லுவாரு, இன்ஸ்டா ரீல்ஸ் அதெல்லாம் தாண்டி நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு வரைக்குமே இந்த இன்ஸ்டா ரீல்ஸ், ஷார்ட்ஸ் அதுதான் மெயினான ஒரு கன்சர்னா இருக்கு. இந்த விழாவெல்லாம் பங்கெடுத்துக்கிறவங்க அவங்களுடைய மெயின் ப்ரீ ஆக்குபேஷன் வந்து ஒரு சூப்பரா ஒரு ரீல்ஸை போட்டுறணும், ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு போட்டுறணும், அல்லது ஒரு கிளிக் பண்ணிக்கணும், ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். அப்படி அந்த இதுதான் இன்னும் இன்னைக்கு வரைக்குமே கண்டினியூ ஆகுது. இது மாறிட்டா விஜய்க்கு நல்லது, இந்த ஆட்சிக்கு அது நல்லது. அப்படி இல்லாட்டினா இது தொடருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தொடரும் போது அது கெட்ட பேரைத்தான் உருவாக்கக்கூடியதாக இருக்கும்.